காலேஜில் பிள்ளைய பசங்கள்லாம் இருக்கிறீங்க. வேசகுமார் அங்களோட வணக்கம். போன ஒரு வீடியோல வந்து ரஹ்மான் வந்து 2000 பீரியட்ல அவர் பண்ண சம்பவங்கள். ஸோ அது வரைக்கும் தான் அவர் சம்பவம் பண்ணியிருக்காரா, அதுக்கு அடுத்ததாக ஒரு சில சம்பவங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் நிறைய விஷயத்த வந்து நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அதுல வந்து 2002 2010 பீரியட்ல இருந்த அவர் ஆல்பம், அதுல வந்து நிறைய வருடங்கள் வந்து அவர் படமே பண்ணாம இந்தி சினிமா அவர் வந்து கைப்பற்றுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கப்புறமா அடுத்த டிகேட், அதாவது 2010 to 2020 வரைக்கும் அவர் பண்ண சம்பவங்கள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ரஹ்மான் 2010 to 2027. ஃபர்ஸ்ட் நான் பார்க்கறது வந்து 2010ல வந்து அந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஒரு 2 ஆல்பம் சொன்னா அதுல ஒரு ஆல்பம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து விடிவி எந்திரன். அதுல நான் மிஸ் பண்ணது ராவணன். ஸோ ராவணன் ஆல்பம் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஒர்க் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் காம்போல இந்த ஒரு ஆல்பம் வந்து தனித்து நிற்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் கோடு போட்ட அந்த பாடல், அப்புறம் கப்பி சிரிக்கி, அப்புறம் வந்து உசிரியே போகுது, எல்லா பாடலும் முடியும். அப்புறம் உசிரி இந்த 3 பாடல். அதுக்கப்புறம் வந்து 2011 வடக்கன்ஸ் தான் இதற்கு காரணம். ஸோ 2011ல அவர் எந்த படமும் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கல. அப்புறம் வந்து 2012 மணிரத்னம் தான் மறுபடியும் கூப்பிடுறாரு. கடல் அப்படின்ற ஒரு படம். என்ன மாதிரி ஒரு பாடல், இப்போ வரைக்குமே சரியான ஒரு ஹீலிங்கான நிறைய சாங் வந்து கடல் படத்துல இருக்கும். படமே ஒரு மாதிரி ஹீலிங்கான ஒரு படம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து நெஞ்சுக்குள்ள, அப்புறம் வந்து அப்படிங்கும் போது நெஞ்சுக்குள்ள என்ன நினைச்ச அம்மா முடிஞ்சிருக்க ஒரு மாதிரி ரஹ்மான் நம்ம எங்கேயோ கொண்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்புறம் 2013ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 படம் இந்த வருஷம் வந்து விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுவும் ஒரு ஃபைனஸ்ட் ஒர்க் தான். மரியான், அம்பிகாபதி, கோச்சடையான். 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. 3 ஆல்பம் சரியான ஆல்பம். ஸோ அந்த மரியான் வந்து பார்த்தீங்கன்னா அது போன வருஷம் தான் கடல் அதே ஒரு பேக்ராப் பண்றாரு. மரியானும் அதே பேக்ராப் தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில சாங்லாம் வந்து அதே பேக்ராப்ல தான் இருக்கும். ஸோ அந்த கடல் சார்ந்த மக்களை பற்றி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அந்த இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் அவர் பாடல்களாக போடும்போது ரொம்ப சுறாவை மறக்க முடியுமா, அப்புறம் சோனா பிரியாவை மறக்க முடியுமா, நெஞ்சே எடு, ஐயோ ஒரு ஹீலிங்கான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து இன்னொரு பாடல் ஒரு இருக்குமே, எங்க போன ராசா, எங்க போன ராசா, சரியான ஒரு பாடல். அதுக்கப்புறம் வந்து அம்பிகாபதி, ஆஞ்சனா, அது வந்து ஹிந்தியில தான், அது வந்து தமிழ்ல பண்ணியிருப்பாரு. நீங்க யோசிச்சு ரஹ்மானால தான் முடியுமே. ஒரு லாங்குவேஜ்ல பண்ணி இன்னொரு லாங்குவேஜ்ல வந்து அதே பாடலை வந்து சேமா ஒண்ணு அந்த லாங்குவேஜோட சூப்பரா தமிழ் தவிர சூப்பரா பண்ண முடியும். அதுல வந்து இந்த அம்பிகாபதி அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் ட்ராக் இருக்கும். அதே வந்து ஹிந்தியில இருக்கும். பெஸ்ட் வந்து தமிழ் தான், நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து உன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அப்புறம் அந்த கால ரசிகா அப்படின்னு பாடல். அந்த கங்கை ஆற்றில் ஒரு வண்ண பறவை மூழ்கியதே நீரோடு அது கரையில். அதுக்கப்புறம் வந்து கோச்சடையான். இப்ப வரைக்கும் நான் சொல்றேன், கோச்சடையான் மட்டுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆல்பம் ஆஃப் ஏஆர் ரஹ்மான். ஸோ அந்த ஆல்பம் பத்தி ஒரு தனி வீடியோ பண்ணும். அவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஒர்க் பண்ணிருப்பாரு. அந்த எங்கே போகுதோ வானம் அந்த பாடலாக இருக்கும். அப்புறம் வந்து கோச்சடையான் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் ட்ராக் இருக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி செம்ம பாடலுக்கு ஒரு டூயட் சாங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரஜினி நாட்கள்லாம் பேசிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாரு. ஆல்பமா செம்ம ஆல்பம். அப்புறம் வந்து 2014ல வந்து காவிய தலைவன் லிங்காவை பத்தி நம்ம பேசணும்னா அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ பண்ணிருக்கோம், போய் பாருங்க. காவிய தலைவன் இதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போறேன் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு படம். ஒரு பீரியட் பேக்ராப்ல அதே மாதிரி அந்த நாடக கலைஞர்களை பத்தின ஒரு படம் தான் காவிய தலைவன். அது இப்போ வரைக்குமே ஏன் சரியா போல அதுக்கெல்லாம் பயப்படல. ஆனால் சரியான ஒரு தமிழ் சினிமா ஒரு பெருமை கூடிய ஒரு படம், நேஷனல் அவார்ட்லாம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தை பற்றியும் அந்த ஆல்பம் பற்றியும் நம்ம தனியாகவே டிகோடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதில் வந்து ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன், அந்த ஆல்பம்ல வந்து மொத்தம் ஒரு 6-7 பாடல் இருக்கும். அதில் ஒரே சிங்கர் தான், ஹரிச்சரன் தான் மொத்த பாடலும் பாடியிருப்பார் மெயின் வெர்ஷன். ஏன்னா அந்த நாடக கலைஞர் அவர் சித்தார்த்தை பிளே பண்றதால ஸோ அந்த பாடல்கள் மாற்றக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணது. அதில் வந்து எனக்கு மிஸ்டர் மெயின் பார்க்குறேன். அப்புறம் வந்து யாரும் இல்லாத தனி அறையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் இருக்கும். அது என்னோட ஃபேவரட். அதுக்கப்புறம் யாரும் இல்லா தனி அரங்கில் ஒரு குரல் போல நீ எனக்கு ஐ வந்து உண்மையில
ஒரு சங்கர் அதுக்கும் ஒரு வீடியோவில் பேசி இப்போ எத்தனை வீடியோவில் தான் பேசுவோம் அப்படின்னு கேட்க மாட்டேன். ஸோ அதுலேயும் எல்லா பாடலும் சூப்பராக இருக்கும். அது வந்து எனக்கு மெர்சல் ஆகிட்டார் ரொம்ப பிடிக்கும். பூக்களே சற்று ஓய்வு நீங்கள் பிடிக்கும். அப்புறம் வந்து லிங்காவில் ஆல்மோஸ்ட் அதுக்கும் ஒரு வீடியோ லிங்காவில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த படம் வந்து மௌனாங்க சொல்லிதான். அதுக்கப்புறம் வந்து 2015 வந்து ஓகே கண்மணின்ற ஒரே ஒரு வெளியேற்றம் தான் கூட்டே வராது எனக்கு தெரிஞ்சு. அவர் ஹிந்தியில இருந்து ஹிந்திலலாம் இது எங்கன்னா ஒரு பையனுக்கு படம் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே கண்மணி அது மணல் 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 மேட்டல் மணல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல். அப்புறம் வந்து சின்னஞ்சீர ரகசியமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். சரியான பாடல். அதுக்கப்புறம் 2016 வந்து AYM அச்சம் என்பது மனமையடா அந்த ஒரு ஆல்பம். அந்த ஆல்பமும் சரியான ஒரு ட்ரெண்ட் செட்டரான ஒரு ஆல்பம் கூட சொன்னா. அந்த தள்ளி போவது ரிலீஸ் ஆகி ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துல எனக்கு பிடிச்சது வந்து ராசாலின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அப்புறம் இது நாள் வரையும் சொல்லிட்டு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அவளும் நானும் அமுதும் தமிழும். அப்புறமா 2017 வந்து மெர்சல் காற்று வெளியீடு ரெண்டுமே ஒரு மாதிரி சூப்பரான ஆல்பம். மெர்சல் வந்து ரொம்ப கமர்ஷியல் பிளஸ் கொஞ்சம் கிளாஸ் சேர்ந்த ஒரு ஆல்பம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதில் வந்து மேட்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் வந்து காற்று வெளியீடு எனக்கு 2 பாடல் எப்பவுமே ஃபேவரட் எவர்கிரீன். ஸோ அதில் வந்து அழகிய அந்த பாடலும் அப்புறம் வந்து சரட்டு வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் 2017. அப்புறம் 2018 வந்து பாத்தீங்கன்னா 2.0 சிசிபி சர்க்கார். ஸோ அதில் வந்து எனக்கு சிசிபி ஆல்பம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2.0ல வந்து ஒரு சில பாடல்கள் பிடிக்கும். அப்புறம் வந்து சர்க்கார்ல வந்து எனக்கு அந்த சிம்டாங் ஆல்பம் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ இதுதான் இந்த ஆல்பம். 2018ல சிசிபி ஒரு ஃபைனஸ்டான ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்புறம் வந்து 2019 வந்து சர்வம் தாளமயம் அப்புறம் வந்து பிகில் பண்றாரு. சர்வம் தாளமயம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆல்பம் ஆஃப் A.R. ரஹ்மான் அண்ட் ராஜீவ் மேனன் காம்போல அந்த ஒரு ஆல்பமுக்கு நம்ம வீடியோ பண்ணலாம். அப்புறம் வந்து பிகில் அது ஒரு மாஸ் கமர்ஷியலான A.R. ரஹ்மான் இவ்வளோ குத்து வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த பேர் எல்லாம் வந்துச்சு. ஸோ பிகில் அதுல எனக்கு பிடிச்சது வந்து ஒரு இந்த டான்ஸ் மட்டும் ஆடுவாங்க அந்த கல்யாணத்துல அந்த பாடல். சர்வம் தாளமயம் எனக்கு எல்லா பாடலும் பிடிக்கும். அதை நான் சொல்றேன். அது அந்த எப்போ வருமோ இங்க நேரம் அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமாக 2020ல ஒரு படமும் இல்லை.